சார் சைல்டு ரிலேட்டட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் க்ரைம் இது வந்து யூனிட் 2. ஃபஸ்ட்டு ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட். சைல்டு மேரேஜுங்கிறது ஒரு சீரியஸான சோஷியல் ப்ராப்ளம் இன் இந்தியா. இது வந்து பெண்களை ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அண்ட் சேஃப்டிலேருந்து டிப்ரைவ் பண்ணி விடுது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்லிமெண்ட் பிசிஎம்ஏ ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரிக்ட் ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக கொண்டு வந்தாங்க. இது எஃபெக்டில் வந்தது November 1, 2007. டெஃபினேஷன்ஸ். சைல்டுங்கிறது மேல் அண்டர் 21 அண்ட் ஃபீமேல் அண்டர் 18. சைல்டு மேரேஜுங்கன்னா அந்த மேரேஜில் ஒரு பார்ட்டி வந்து சைல்டாக இருக்கணும். கான்ட்ராக்டிங் பார்ட்டினா ஒரு சைல்டு மேரேஜ் அண்ட் தட் மேரேஜ் will be solemnized. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் ஃபேமிலி கோர்ட்டு, சிவில் கோர்ட்டு, பிரின்சிபல் கோர்ட்டு எல்லா கோர்ட்டும் வரும். அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது தேவையில்லை. லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ் 2 டைப் இருக்குது. voidable, void. voidableனா இஃப் த பார்ட்டிசிபெண்ட் வாஸ் அ சைல்டு டியூரிங் த மேரேஜ் அட் த டைம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் annulment பெட்டிஷன்ஸ்னு ஃபைல் பண்ணிக்கலாம் கோர்ட்டுக்கிட்ட. அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணால் அந்த மேரேஜ் இல்லாத மாதிரி கன்சிடரே பண்ண மாட்டாங்க. void மேரேஜுங்கிறது சைல்டு வாஸ் டேக்கன் ஆர் enticed away from guardian. டேக்கன் away from guardian இல்லைனா enticed, அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். enticed away from guardian. செகண்ட், child was forced or deceived into marriage. Third, child was sold or trafficked into for the purpose of marriage. Fourth வந்து marriage despite court injunction would not be considered. It will be considered as void. Relief for victims. First, maintenance and residence. விக்டிம்க்கு வந்து அடல்ட் இல்லைனா அந்த ஒரு மேரேஜ் அடல்ட் இல்லைனா கார்டியன் பே பண்ணி ஆகணும். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் கோர்ட் வந்து எவ்வளோ பே பண்ணணும்னு டிசைட் பண்ணிப்பாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஆசட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அதுவும் கோர்ட் தான் பார்த்துக்கும். கஸ்டடி அண்ட் லெஜிட்டிமசி ஆஃப் சில்ட்ரன் கோர்ட்டு தான் கஸ்டடியும் டிசைட் பண்ணும். சைல்டு மேரேஜில் பிறந்த குழந்தைங்க லெஜிட்டிமேட் தான். ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்துக்கிட்டு இருக்கியா? பனிஷ்மெண்ட்ஸ். காக்னைசபிள் அண்ட் நான் பெயிலபிள். காக்னைசபிள் என்னன்னு கூகுளில் பார்த்துக்கோ. காக்னைசபிள் அண்ட் நான் பெயிலபிள். அடல்ட் மேரிங் அ சைல்டு இல்லைனா abetting, solemnizing மேரேஜ் இல்லைனா ப்ரொமோட்ஸ் இல்லைனா கார்டியனை மேரேஜ் ஒத்துக்கிட்டான் எல்லாத்துக்கும் 2 to 5 years ஆஃப் ரிகரஸ் imprisonment with up to 1 lakh of fine. அக்யூஸ் மேலே தான் என்னது பேர் burden of proof அக்யூஸ் மேலே தான் இருக்குது. ப்ரிவென்ஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம்ஸ். கோர்ட் அண்ட் மெஜிஸ்ட்ரேட் அவங்க 2 பேரும் இன்ஜங்ஷன் ஆர்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது இருந்ததுன்னா மேரேஜ் ஒன்ட் பி கன்சிடர்ட். சிஎம்பிஓஸ் ஸ்டேட் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ண சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ். இவங்க வந்து சைல்டு மேரேஜை ப்ரிவெண்ட் பண்ணலாம், அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலாம், ரேலிஸ் கண்டக்ட் பண்ணலாம், எஜுகேட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அவ்வளோ. அடுத்தது சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். இது வந்தது 1986. சைல்டு லேபர் இன்னொரு கிரிட்டிக்கல் சோஷியல் ப்ராப்ளம். சைல்டு லேபர் வந்து மெயினான 2 ரீசன்ஸ் வந்து ரூட்டட் டீப் இன் பாவர்ட்டி அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டிஸ். அதாவது இந்த கிளாஸு, ஜெண்டர், அது இது. சைல்டு லேபர் சோஷியல் ஆர்டரையும் அப்புறம் சோஷியல் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணுது அண்ட் ஆல்சோ ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் லைஃப்பை ப்ரொவைட் பண்ணுது அந்த குழந்தைகளுக்கு. ஸோ ரீசன்ஸ். பாவர்ட்டி. ஃபேமிலிஸ் வந்து ஒரு புவர் பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து அந்த சில்ட்ரனோட இன்கமில் தான் டிபெண்ட்டாக இருக்காங்க. டெமோகிராஃபிக் ப்ரெஷர். அது இந்த ஓவர் பாப்புலேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டெல்லாம் குழந்தைங்கள வேலை செய்ய வைக்குது. ஃபேமிலியோட ரிலையன்ஸ் டிபெண்ட்டாக மாற்றுது. வீக் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் லைக் சைல்டு மேரேஜ். கடைசியில் எம்ப்ளாயர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட். சைல்டு லேபர்னால் அவங்களால வேஜஸை கட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஒர்க்கை டிமாண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிறதுனால எம்ப்ளாயர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட். இந்த ஆக்டோட ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ப்ரொவிஷன்ஸ்.
பேன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சில்ட்ரன்ஸை ஹசார்டஸ் ஆக்குபேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறத பேன் பண்ணிட்டாங்க, எஸ்பெஷலி அண்டர் 14. நான் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ்னால் பரவாயில்ல, ஒர்க் பண்ணிக்கலாம், பட் ரெகுலேட்டட் ஒர்க் ஹவர்ஸ் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் நைட் ஒர்க். இப்போ எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு எம்ப்ளாயர்ஸ் வந்து இந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணாமல் சைல்டை ஒர்க் பண்ண வைக்கிறான்னா, சைல்டு எம்ப்ளாய் பண்ணியிருக்கான்னா, harsh and strict penalties would be enforced on him. Critique and challenges. Loopholes in law. நான்-ஹசார்டஸ் ஆக்குபேஷன்ஸில் வந்து ஓகேன்னு சொன்னதுனால நிறைய பேர் அதில் இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் குழந்தைங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கான். 2016 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்னால ஒரு கான்ட்ரவர்சி உண்டாயிருச்சு. அது என்னன்னு பார்த்தோன்னா, ஃபேமிலி ஆன் பண்ணுற ஒர்க் ஆர்கனைசேஷனில் குழந்தைங்க வேலை செய்யலாம். அதுலேயும் சில எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் இப்போலாம் நடந்துகிட்டு இருக்குது, மிஸ்யூஸ் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் வீக். இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் கட்டுப்பாடில் வச்சுக்கிறதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் த ஃபேக்டர் ஆஃப் கரப்ஷன். Cultural lag also plays a role. Sociological perspective. இது வந்து புவர் ஃபேமிலிஸ்க்காக ஒரு எக்கனாமிக் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது, குழந்தைங்க மேலே டிபெண்டாக இருக்கிறது. அண்ட் லாஸ் வந்து டாமினன்ட் பீப்புளுக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, rather than children's welfare. Highlights exploitation. The laws protect the common interests of the economically higher level of people, dominant class. Path forward to end child labor. Poverty rate கம்மி பண்ணலாம். Poverty to reduce the poverty through social programs and adult employment. Quality education with the intention to retain students. Societal attitude to child labor மாற்றி ஆகணும் through awareness programs and campaigns, etc. employment, etc. Stronger enforcement. கரப்ஷனும் இல்லை அண்ட் லூப் ஹோல்ஸ் தப்பிக்கிற மாதிரி லூப் ஹோல்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்தது இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956. அது 1986, இது 1956. பீட்டா, இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இன்ட்ரோடக்ஷன். கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன், அது ஒரு சீரியஸ் சோஷியல் ப்ராப்ளம் இன் இந்தியா. ப்ராஸ்டியூஷன் வந்து இல்லீகல் கிடையாது, பட் ஆக்ட்ஸ் எனேபிளிங் ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் இட், லைக் இந்த ப்ரோத்தல் ஓனிங், பிம்ப்பு, அதெல்லாம் பீட்டா 1956 அடியில் கிரிமினலைஸ் செய்யப்பட்ட சில ஆக்ஷன்ஸ். அண்ட் இந்தியாவோட கோர் ஃப்ரேம்ஒர்க் அகெயின்ஸ்ட் இந்த இம்மாரல் டிராஃபிக்கிங்கில் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸ்கோப் அண்ட் டெஃபினிஷன். ப்ராஸ்டியூஷனுங்கிறது செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் ஃபார் கமர்ஷியல் கெயின்ஸ், அண்ட் brothels ஆர் கன்சிடர்ட் as places where this occurs. இந்த லா வந்து அடல்ட்னா யார், மைனர்ஸ்னால் யார், அண்ட் சில்ட்ரன்னா யாருன்னு தெளிவாக டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்டிம்ஸ் யங் பீப்புளாக இருந்தாங்கன்னா ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்ஸ் ஃபார் த ஒஃபெண்டர்ஸ். அண்ட் இந்த லாக்கு அடியில் எவனாக இருந்தாலும் கவர்ஸ் எனி ஒன் இன்க்ளூடட் இன் டிராஃபிக்கிங், லைக் ரிக்ரூட்டிங்காக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டிங்காக இருக்கட்டும், ஹார்பரிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ராஃபிட்டிங்காக இருக்கட்டும், with main focus on prostitution related offense. Key offenses. brothel management 3 years to 5 years of imprisonment. property owners-க்கும் punishments இருக்குது, prosecution இருக்குது. prostitution சம்பாதிக்கிற காசில் living on prostitution earnings. adult profiting from another prostitution's money, அவனுக்கு வந்து 2 வருஷம் தான் imprisonment. ஒரு வேளை சின்ன பையனாக இருந்தால், சைல்டு ஒரு மைனராக இருந்தால் 7 years to life. ப்ரோக்யூர் trafficking, inducing or transporting for prostitution 3 to 7 years, longer if child or victim. Detention, holding someone in brothel for sex exploitation 7 to life imprisonment. Prostitution near public spaces,
like 200 meters away from school, church, religious sites, now 3 months in jail, higher if victim is underage. Soliciting, public solicitation, like gesture, words, unapologetical behavior seeking attention, all will be considered as offenses. Protective rehabilitative measures, special and anti-trafficking police officers are employed. Rescue and protective homes, magistrates rescue victims and take them to government organized or licensed protective homes. The main focus on rehabilitation, vocational training and safety. Corrective institutions, detain offenders. லிமிட்டேஷன்ஸ், இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ப்ராஸ்டியூஷன் மேலே இருந்தது. அந்த டிராஃபிக்கிங் ஒர்க் வந்து டொமஸ்டிக் ஒர்க்குக்கும் ஆர்கன் ட்ரேடுக்கும் கூட ஒரு லைக் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் டிராஃபிக் நடக்குது, அதை அன்அட்ரஸ்டாக வச்சுருந்தாங்க. சில சமயங்களில் விக்டம்ஸ் ஆர் பீனலைஸ்ட். ஸ்டிக்மா மேக்ஸ் சோஷியல் அட்டாச்மெண்ட் டிஃபிகல்ட். அடுத்தது போக்சோ படிக்கலாம் டைம் இல்லை. போக்சோ இன்னொரு நாள் பார்ப்போம்.